அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் வச்சுட்டா 40 டேஸ் ஸ்டடி பிளானில் இன்றைக்கி டே 12 இருக்கும். இன்றைக்கான கண்டென்ட் பார்த்திங்க அப்படின்னா அல்ட்ரா கல்ச்சர் ரிங் அண்ட் ஃபீல்டு தியரியிலிருந்து கொஷின்ஸ் கேட்பேன். ஸோ இமீடியட்டாக டெஸ்ட் பேட்ச் அந்த 3000 ப்ராப்ளம் புக்லெட் வாங்காதவங்க என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9384686847. ஆல்ரெடி நான் புக்கை பற்றின வீடியோ கொடுத்துட்டேன். அல்ஜிப்ரா ரிங் அண்ட் ஃபீல்டுக்கான கொஷின் செட்டிங்கும் நான் போட்டுட்டேன். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு முன்னோட்ட வீடியோ தான். ஸோ அந்த கொஷின் டைப்ஸில் வந்து நிறையா கொஷின்ஸை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இந்த 3000 ப்ராப்ளம் புக்லெட்டோடைய கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் சிலபஸை கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் சிலபஸுங்க பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸை ஒரு சிங்கிள் புக்கெட்டில் கொடுத்தேன் அப்படின்னா அது இந்த ஒரு புத்தகத்தை நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இமீடியட்டாக வாங்கி பாருங்கள். உங்கள் லைஃப்பில் இந்த ஒரு புத்தகத்தை நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க. ஸோ இது போல் ஒரு புத்தகம் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகி நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு தாட் வரும். அதாவது இந்த புத்தகம் ரிசீவ் பண்ணும்போது போஸ்டிங் ஆர்டர் கையில் வரும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். நான் உறுதியாக சொல்லுவேன், அந்த புத்தகத்தை நல்லா படித்தா போதும். இந்த 3000 ப்ராப்ளம் புக்லெட்டை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் கையில் ஒரு போஸ்டிங் ஆர்டர் வர ஃபீல் வரும். அது கண்டிப்பாக நீங்கள் அந்த புத்தகத்தை பார்த்து எனக்கு டெக்ஸ்ட் போடுவீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகே, ஸோ இன்றைக்கான ப்ராப்ளம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஒரு சில கண்டென்ட் நான் வந்து எக்ஸ்ட்ராவும் நான் கான்செப்ட் கொடுப்பேன் சப்ஸ்கிரைபர் கேட்டது. ஸோ பார்த்தீங்கன்னா சீக்வென்ஸ் சீரிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் இந்த கான்செப்டை கொஷின்ஸாக கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக சிலபஸில் தப்பு பண்ணியிருக்காங்க. இதையே வந்து 2 டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியல் அனாலிசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா சீக்வென்ஸ் சீரிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு பேட்சில் மேலே போயிட்டு சீக்வென்ஸ் சீரிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்புறம் யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் சொல்லியிருப்பாங்க. அதே வந்து ரிப்பீட்டேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ சிலபஸில் ஒரு தப்பு நடந்திருக்கு, கவனிங்க. ஓகே, ஃபைன். அது தப்புன்னு சொல்ல முடியாது. பட் அது அந்த கான்செப்ட் எதுக்கு அப்படி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. பட் மேபி இருக்கலாம். இமீடியட்டாக இந்த 3000 ப்ராப்ளம் புக்லெட் வாங்கி டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் 20 டேஸில் டிஆர்பி எப்படி அடிக்கணுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிஆர்பி செஷன் முடித்த உடனே நெக்ஸ்ட் ஒரு செஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சிஎஸ்ஐஆர் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 60 டேஸில் அடிச்சு நொறுக்க போகிறோம். ஓகே, ஸோ எல்லா பேருமே சிஎஸ்ஆர் அவார்ட் ஆகணும் எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு யூடியூப் ஐயா பண்ணுறதுல என்ன பலன் அப்படின்னா டேரெக்டாக உங்கள் வீட்டுக்கே உங்கள் மொபைல்லே அந்த கண்டென்ட்டை வருது. ஸோ நீங்கள் எங்கேயும் தேடி அலைய வேணாம். ஸோ நீங்கள் பண்ணுற ஒரே ஒரு கடமை அப்படின்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் சொல்கிறத டெய்லி ஃபாலோ பண்ணால் போதும். கண்டிப்பாக உங்களால் மேக்ஸ் கற்றுக்க முடியும். மேக்ஸை பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணிட்டு வேறு லெவலாக போயிட்டே இருக்கலாம். ஓகே, இது வரைக்கும் நமக்கு மேக்ஸ் தெரியாது, மேக்ஸ் வராதுன்னு வருத்தப்பத்தை தூக்கி போடுங்க. நம்மளுக்கு போஸ்டிங் கிடைக்கலன்ற வருத்தத்தை தூக்கி போடுங்க. ஜஸ்ட் நான் சொல்கிற ஐடியாஸை நெக்ஸ்ட் 20 டேஸில் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் பிஜி அசிஸ்டன்ட் ஆகிடுவீங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒரு பிஜி அசிஸ்டன்ட் செலக்ட் ஆன உடனே நம்ம எல்லாமே ஒரு ஜென்ரல் மீட்டிங் போட போகிறோம். ஸோ சூப்பராக அதில் வந்து வேறு மாதிரி ஒரு இதுவை நான் ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து லைஃப்பில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு நமக்கு அப்படின்றத ஒரு ஆச்சரியமாக பார்ப்பீங்க. அதை கண்டிப்பாக நான் செய்வேன். ஸோ இன்றைக்கான ப்ராப்ளம் செட்டிங் பார்த்தலாம். A sequence of functions f1 converges to f uniformly அப்படின்னா அதனுடைய கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சப்போஸ் a sequence of function f1 is set to converges uniformly to f1னா லிமிட் சுப்ரீம் ஆஃப் mod f1 of x minus f of x வந்து tends to 0 as n tends to infinity. இது தாங்க ஸ்டாண்டர்டாக நம்ம ரிசல்ட்ஸில் படிச்சிருப்போம். ஸோ ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு எப்போ கன்வர்ஜ் ஆகும் யூனிஃபார்ம்னா அப்படின்னா அந்த லிமிட் ஃபங்க்ஷனுக்கும் அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்து சுப்ரீமும் பார்க்குறீங்க. சுப்ரீம் டென்ஸ் டு 0 வந்தாவே போதுமானது. அது வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸாக இருக்கும். ஸோ அந்த லெஸ் தென் எப்சிலான் ஆர்குமெண்ட்லாம் அது சம் எக்ஸுக்கு பேசியிருக்காங்க. ஃபார் ஈச் எஸ்க்கு இது பாயிண்டர்ஸ் லிமிட் ஏ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நமக்குலாம் கிடையாது. ஸோ நமக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஓகே, ஸோ இது போல் நிறைய கான்செப்ட் கொடுக்க போகிறோங்க. ஜஸ்ட் என் சேனலை வாட்ச் பண்ணுங்கள். அந்த 3000 ப்ராப்ளம் புக்லெட்டை இமீடியட்டாக வாங்கிடுங்க. அந்த 3000 ப்ராப்ளம் எப்படி சார் புக் பண்ணுறது? ஜஸ்ட் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9384686847 அந்த டீட்டெயில் கொடுத்துட்டேன். ஸோ இமீடியட்டாக இந்த புக்லெட் வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும். நான் சாதாரணமாக அந்த வார்த்தை சொல்லலைங்க. இமீடியட்டாக இந்த புக்கை வாங்கிக்கங்க. இந்த புக்லெட் வாங்கி டெய்லி படிங்க. 20 டேஸில் உட்காந்து படிங்க. சார் இந்த புக்கை எப்படி சார் ரெடி பண்ணீங்க? ஒன்றும் இல்லைங்க, ஒரு டே ஒரு நைட் ஒரு டே 36 ஹவர்ஸில் இந்த புக்ஸை நான் ரெடி பண்ணேன். ஸோ நான் 36 ஹவர்ஸில் ரெடி பண்ணவனுக்கு அந்த புக்லெட் படிக்கிறதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 டேஸ் இருந்தால் போதும். அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஸோ 5 டேஸில் நல்ல கான்செப்ட் கற்றுப்பீங்க. ஸோ நம்ம எக்ஸாம் போர்டுக்கே டஃப் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து புக்கை படிச்சுட்டு போயிட்டு உட்காந்திங்க அப்படின்னா ஆவரேஜாக எல்லா பேருமே அடிச்சு நொறுக்கலாம். 110 கொஷின் அடிக்கிறோம். நம்ம டார்கெட் என்ன? 110 அடிக்கிறோம். அதுதான் நம்ம டார்கெட்டு. ஸோ மற்றபடி நீங்கள் எஜுகேஷன் சைக்காலஜி, தமிழ் எலிஜிபிலிட்டி அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா 110 கொஸ்டின். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி நீங்கள் 20 மார்க்கு சும்மா எழுதினாவே பாஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ரெண்டாவது எஜுகேஷன் சைக்காலஜி கொஞ்சம் படிச்சுக்கிங்க. நமக்கு தேவை 110 அடிச்சிட்டாவே நமக்கு போஸ்டிங் இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த புத்தகத்தை ரிசீவ் பண்ணி அந்த 5 டேஸ் உட்காந்து நல்லா படிச்சிட்டாவே நீங்கள் போஸ்டிங் வாங்கிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்களேன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அதாவது
இது போல் இந்த ப்ராப்ளம் தாங்க ரொம்ப ரொம்ப எல்லா ஏரியாவிலையும் நம்ம ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் வேணும்னா அந்த ப்ராப்ளத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். ஸோ எஃப்என் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப சூப்பர் ஃபங்க்ஷனுங்க. எஃப்என் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என்னன்றது ஒரு பயங்கரமாக இருக்கும். எப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு 0 to 1க்குள்ளே பார்க்குறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், இதனுடைய கர்வ் பார்த்தீங்கன்னா இந்த இப்படி இருக்குங்க. சூப்பராக இருக்கும் இந்த கர்வ். ஸோ இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் சொல்கிறேன். ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸில் இந்த ஆர்குமெண்ட் வந்து ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படி போயிட்டே இருக்கும். சூப்பர் ஃபங்க்ஷன் இது ஆக்சுவலாக. ஓகே, எஃப்என் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 0 to 1ல். ஸோ இது வந்து பாயிண்டர்ஸ் கன்வர்ஜென்ஸாக இருந்தால் பாயிண்டர்ஸ் லிமிட்னான்னு சொல்லி கேட்குறாங்க. இது அந்த ப்ராப்ளம் நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணி போட்டேன். என்னன்னா இப்போ வந்து எஃப்என் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கங்களேன், எக்ஸ் பவர் என். சப்போஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1 கேஸில் என்ன இருக்குது பாருங்கள், எஃப்என் ஆஃப் 1 என்ன கிடைக்கும், 1 power 1 n கிடைக்கும். ஸோ லிமிட் வேல்யூ வந்து 1. கரெக்டுங்களா? அதே போல் எக்ஸ் வந்து 0ல் போட்டிங்கன்னா எஃப்என் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா 0 power n கிடைக்கும். ஸோ வேல்யூ வந்து 0. சப்போஸ் எக்ஸ் வந்து லைஸ் பிட்வீன் 0 and 1 எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சம் ஏ எக்ஸ் நாட்னு எடுத்துப்போம் அந்த வேல்யூவை. அப்போ எஃப்என் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் பவர் n வரும். எனி நம்பர் லைஸ் பிட்வீன் 0 to 1 nth பவர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 0க்கு போயிடும். ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ரிசல்ட்டு. வால்டர் ரூடின் வந்து இந்த ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணியிருப்பார். ஓகே, ஸோ அந்த புத்தகத்தை சாதாரணமாக படிக்கக்கூடாது. வேறு மாதிரி படிக்க உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் நாலேஜ் வேறு லெவலாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த வால்டர் ரூடின் புக்கை இமீடியட்டாக வாங்கி கான்செப்ட்ஸை படிங்க. அவர் எப்படி பேசியிருக்காருன்றதை பாருங்க. சப்ஜெக்டை சும்மா தரமாக இருக்கும் அவர் பேசுனது. ஓகே, இன்னைக்கு வரைக்கும் ஒரு புக்கு ஸ்ட்ராங்காக நிற்கிது, ஸ்டாண்டர்டாக நிற்கிது அப்படின்னா அந்த புக்கோடைய ரைட்டிங் எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு அந்த புத்தகம். ஸோ அந்த புத்தகம் தான் நமக்கு வந்து வால்டர் ரூடின் தான் நமக்கு வந்து மிகப்பெரிய ஆசான். ஸோ ரியல் அனாலிசிஸ் படிக்கிறதுக்கு. ஸோ இமீடியட்டாக அந்த புத்தகத்தை படிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொடுக்குற மெத்தட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாமை எப்படி அசால்ட்டாக அடிச்சுன்னு இருக்கிறது, அவ்வளோதான். ஸோ இது எப்படிடா இதெல்லாம் ஒரு விஷயமா, இந்த கொஷின்லாம் ஒரு விஷயமா அப்படின்ற அளவுக்கு நம்ம யோசிக்க வைக்கிற விஷயம். ஓகே, ஸோ இமீடியட்டாக இந்த புக்லெட் 3000 ப்ராப்ளம் புக்லெட்டை வாங்கிடுங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்களேன். த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் எஃப்என் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் n x by n on closed interval 0,1 which converges to 0 pointwise and uniformly converges to 0 x uniformlyன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், நீங்கள் வந்து சுப்ரீமம் எடுக்கணும். ஸோ லிமிட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லிமிட் n tends to infinity எஃப்என் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா 0 ஃபங்க்ஷன். செக் பண்ணிக்கிங்க ஏன் 0ன்னு. இப்போ இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸு. ஸோ எஃப்என் ஆஃப் எக்ஸுக்கும் எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் என்ன பண்ணுறீங்கன்னா சுப்ரீமம் எடுக்கிறீங்க. ஸோ எடுக்கிற பட்சத்தில் சுப்ரீமம் வேல்யூ வந்து tends to 0. அது நான் இமீடியட்டாக கொடுத்துட்டேன். ஸோ converges to 0 யூனிஃபார்ம்லின்றது தான் இங்கே கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை என் ஆன் ஆரில், அதாவது இதுவே க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏக்கம் பி அப்படி கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக யூனிஃபார்முங்க. ஆரில் கொடுத்துட்டா எக்ஸுக்கு வந்து மேக்ஸிமம் பவுண்ட் இன்ஃபினிட்டி போயிடும். அப்போ இன்ஃபினிட்டி பை எண்ணை வந்து நீங்கள் என்ன பண்ண முடியாது, 0ன்னு அடிக்க முடியாது. ஸோ அப்போனா அது விச் இஸ் நாட் கன்வர்ஜஸ் டு 0 யூனிஃபார்ம்லி விச் இஸ் அ பாயிண்ட் வைஸ் ஒன்லி. அதே சார் காம்பாக்ட் இன்டர்வல் கொடுத்தா என்ன சார் நடக்கும், கண்டிப்பாக யூனிஃபார்ம் நடக்குங்க. அவ்வளோதாங்க, இப்படி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்கள், எஃப்என் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 1 + nx ஆன் க்ளோஸ் இன்டர்வல் 0, இன்ஃபினிட்டி. இந்த லிமிட் ஃபங்க்ஷன் நான் கேட்குறாங்க, இமீடியட்டாக 0 தான். ஏன்னா இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0 லிமிட் வேல்யூ 0. நீங்கள் போட்டு பாருங்கள், எஃப்என் ஆஃப் 0 போடுங்க. ஸோ 0 பை 1 + n × 0 போட்டுறீங்க. ஸோ லிமிட் வேல்யூ வந்து 0, ஏன்னா டெனாமினேட்டர் நான் 0. ஸோ அதர் தென் வேல்யூஸ் எடுக்கிறீங்க, x0 எடுக்கிறீங்க. அப்போது x0 டிவைட் பை 1 + n × x0 அடிச்சு விட்டிங்கன்னா அப்படின்னா ஸோ இது ஃபிக்ஸ்டு நம்பர், இது சேஞ்ச் ஆகாது. அப்போ இன்ஃபினிட்டி போயிடும். 1/∞ உங்களுக்கு என்ன ஆகிடும், 0க்கு போயிடும். புரியுதா? அவ்வளோதாங்க. யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் இம்ப்ளைஸ் பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ். அதனால இருக்கும் பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ் கண்டினியூ ஆஃப் லிமிட் பாயிண்ட்ஸ் ஈச் ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்கும். ஈச் எஃப்என்எஸ் ஆர் இன்டகிரபிளாக இருந்தால் லிமிட் ஃபங்க்ஷன் இஸ் இன்டகிரபிளாக இருக்கும். ஆல் ஆஃப் தி அபோ, இதுதாங்க ட்ரூ. ஓகே, இது போல் நிறைய ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.